தகவல் மேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நாங்க போடும் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்கள் மொபைலில் வந்து சேரும். தகவல் மேடை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், நம்ம பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலோகத்திலேருந்து தேவர்களே வந்து இந்த கோவில் வந்து வழிபாடு செஞ்சு இறைவனோட அருள் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது எந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேவர்முக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் ரங்கநாத சுவாமி கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோயிலை பற்றியும் அதோட வரலாறு என்ன, அந்த கோயிலோட கட்டடக்கலை, அதோட அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். வாங்க போயிட்டு அப்படியே கோயில் கீழே இருக்கின்ற கோயில், மலை உச்சியில் இருக்கிற கோயில் எல்லாத்தையும் நாம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், தகவல் மேடை யூடியூப் சேனலுக்கு வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி ஆல்ன்ற பட்டன் வரும், மறக்காம ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிங்க. அப்போதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம். இப்போ நாம சப்பானி வீட்டில் நின்றுட்டு இருக்கோம். சப்பானி வீட்டில் என்னோட பின்னாடி பாருங்க ஒரு ரோடு போகுது இல்லையா, பின்னாடி ஒரு ரோடு போகுது இல்லையா, அந்த ரோடு வழியாக தான் தேவர்முக்குளம் ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயிலுக்கு போகக்கூடிய வழிகள். அதுக்கு உண்டான வழிகளை இங்கேருந்து நம்ம பார்த்துப்போம். இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது 4 வழிச்சாலை, கிருஷ்ணகிரி டு சேலம் போகிற வழி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து கிருஷ்ணகிரியிலிருந்து வந்துகிட்டு இருக்கிறது. இந்த வழியாக வந்தோம்னா கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சப்பானிப்பட்டி அப்படிங்கிற ஊர். இந்த வழியாக வந்தோம்னா பாருங்க, இங்கே முன்னாடியே அந்த இடத்துல வந்தோம்னா ஒரு சர்வீஸ் ரோடு பிரியும். அந்த சர்வீஸ் ரோடுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துக்கு நேராக ஒரு சின்ன மேம்பாலத்து மேலே நாம் நின்றுட்டுருக்கோம். இந்த ரோடோட அடியில் வரக்கூடிய பாலத்து வழியாக வந்தோம்னா கோயிலுக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வருதுன்னா, இது தருமபுரி. இந்த பக்கம் தருமபுரியில் வந்தோம். தருமபுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்ரு. ஒரு 30 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த சப்பானிப்பட்டி அடையலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி காரிமங்கலம். காரிமங்கலத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம்னா இது வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே ஒரு சர்வீஸ் ரோடு பிரியும். அந்த சர்வீஸ் ரோடு பாருங்கள், இதுதான். இந்த சர்வீஸ் ரோடு எப்படியே பிரிஞ்சு வந்தோம்னா இதுதான் சப்பானிப்பட்டி. சப்பானிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சப்பானிப்பட்டி ஊர்லேருந்து பைபாஸ் பிரிட்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் ஒரு ரோடு போகும். இந்த ரோடில் ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா தேவர்முக்குளம் கிராமத்தை அடையலாம். தேவர்முக்குளம் கிராமத்தோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து கோவில் இருக்கும். கிராமத்துக்கு 1 கிலோமீட்டர் போனோம்னாவே நாம் கோயிலை பார்க்கலாம். அந்த மலை மேலே இருக்கிற அந்த உச்சி கோயிலை பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல இருந்தால் நம்ம கோயிலுக்கு போகக்கூடிய வழி பிரியுது. இப்போ நாம் அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். மலையோட அடிவாரம் பாருங்க, கோயில் இது. கோயிலோட அடிவாரம் வந்துட்டோம். இன்னும் முன்னாடி போனோம்னா தான் அரங்கநாதர் கோவில். நிறுத்து. மலையோட உச்சி பகுதி வெங்கட்ரமண சாமி மேலே இருக்கிறது. இதுதான் வர வழி. தேவர்முக்குளம் ஊருக்குள்ளார வர வழி இது. முதல்ல நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி. ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரங்கநாதர் சாமியை வந்து தரிசிக்க போகிறோம். ஒரு பெரிய பாறை பகுதியில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர். பெரிய பாறையில் அப்படியே புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டது. 1000 வருஷத்துக்கு முன்ன உருவான கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இதோட தல வரலாறுல 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் அப்படின்றாங்க. இந்த புடைப்பு சிற்பத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 10 அடி உயரத்துக்கு இருக்கும். 10 அடி இருக்குங்களா? மிச்சம் வரும். 10-12 அடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோ உயரமான ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சன்னதி.
அரங்கநாதர் திருக்கோவில், தேவரமுக்குளம் கிராமம். கிராமத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது. இதுதான் ரங்கநாதர் திருக்கோவில். இப்போ நம்ம கோவிலோட முன்பக்கம் நின்றுட்டுருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பாறை பகுதி ஒன்று தெரியும் பார்த்திங்களா, அந்த வழியாக தான் நம்ம மலைக்கு மேலே போகணும். மேலே வெங்கட்ராமசாமி வந்து குடிக்கொண்டு இருக்கிறாரு. கீழே பார்த்திங்கன்னா அரங்கநாத சாமி. ரங்கநாத சாமி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம் இல்லையா, அதே போல் இங்கேயும் இருக்கும். இதுதான் அந்த கோவில். 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில்னு சொல்லுவாங்க. தேவர்களே வந்து வழிபட்டு வணங்கிட்டு போன ஒரு திருக்கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள கோயிலை பார்ப்போம் வாங்க. கோயிலோட முன் மண்டபம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வந்து கோயில் உள்ளே நுழையிறோம். மெயின் வாசல் வழியாக நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். கோயிலோட முதல் வாசற்படி. கோயிலோட முன் மண்டபம். கோயில் உள்ள பார்த்திங்கன்னா கருவறையில் பராமரிப்பு. கோயில் உள்ளார கருவறை பராமரிப்பு பணி நடக்குது. முன்னாடி மண்டபம், அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மண்டபம் பெரிய மண்டபம். சமீப காலத்தில் புதுப்பிச்சு ரொம்ப சிறப்பாக வண்ணங்கள்லாம் தீட்டி வச்சுருக்காங்க. உற்சவர் சிலை இதுதான். ரங்கநாத சாமியோட உற்சவர் சிலை. இதே தான் ஒவ்வொரு திருவிழாவிலையும் தேரில் வச்சு இந்த மலையை சுற்றி ஊர்வலம் வர்றது. பக்கம் கருடாழ்வார். பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட கருடாழ்வார். அனைவருக்கும் வணக்கம். பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரில் முஸ்தாரி பட்டினமாக இருந்ததாம். பல ஆண்டுகள் முன்னாடி, என்ன ஏறத்தாழ என்னன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் கடவுள்கிட்ட வேண்டினாங்களாம். உங்களோட அருளால் தான் நாங்கள் இந்த பகுதியில் ரொம்ப காலம் வசித்து வரோம். தற்போது பஞ்சத்தான வறுமையாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களை வந்து ரொம்ப சோதிக்கிறீங்க. அதனால் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்து அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டினாங்களாம். அப்போ வந்து என்ன பண்ணாரோன்னா, ஸ்ரீ ரங்கநாதரும் வெங்கட்ராமன சாமியும் மேலோகத்திலிருந்து கீழோகத்துக்கு மக்களோட குறைகளை தீர்க்கறதுக்காக வராங்களாம். அப்போ வந்தப்போ மக்களுக்கு வள்ளத்தால் செல்வங்களை வாரி வாரி வழங்கிட்டு அவர்களோட பசியிலையும்
கஷ்டத்தையும் அவர்களோட துன்பத்தையும் வறுமையும் போக்கிட்டு அப்படியே வரும்போது ரொம்ப டயர்டாகி இந்த ஊர்ல வந்து ஓய்வு எடுத்திருக்காங்க. அப்போ ஓய்வெடுக்கும் போது தண்ணி ரொம்ப தாகமா இருக்குன்னு கேட்டப்போ ரங்கநாதர் கேட்டிருக்காரு. அப்போ வந்து வெங்கட்ராமனர் என்ன பண்ணியிருக்காரு, இங்க இருக்கின்ற மலையோட உச்சியில போயிட்டு அங்க இருந்து ஒரு 3 குளங்கள் இருக்கு, அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. தண்ணியை குடிச்சிட்டு ரங்கநாதர் வந்து இங்கே தலைக்கு அந்த வள்ளத்தை, மக்களுக்கு படியளந்த வள்ளத்தை தலைக்கு வச்சுட்டு அப்படியே படுத்துருக்காரு. அப்படியே படுத்துட்டு அப்படியே இங்கே ஓய்வு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மேலோகத்திலிருந்து கீழோகத்துக்கு வந்த பூலோகத்துக்கு வந்த கடவுள் ரொம்ப காலமா மேலோகத்துக்கு திரும்பி வரல அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து இங்க வந்து பார்த்துருக்காங்க. இங்க வந்து கடவுள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மலை உச்சியில இருக்கிற குளத்துல போயிட்டு 3 குளத்துல முங்கி எழுந்து தேவர்கள் இங்க வந்து பூஜைகள்லாம் செஞ்சு யாகங்கள்லாம் வளர்த்து கடவுள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க நம்ம திரும்ப மேலோகத்துக்கு போலான்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. அதனால தேவர்களே வந்து வணங்கியதால இந்த ஊர் வந்து முஸ்தாரிப்பட்டினம் வந்து இப்பொழுது தேவர் முக்குளமாக இருக்கு. முக்குளம் ஏன்னாக்க தேவர்களே 3 குளங்களில் முங்கி எழுந்து வந்து இங்க பூஜை செய்து கடவுளை வழிபட்டதனால இது தேவர் முக்குளம் என்று அழைக்கப்படுகிறது. விஜய பேரரசு சேர சோழ வந்து அதுக்கு விஜய பேரரசுக்கு பின்னாடி ஆட்சி புரிஞ்சாங்க. அவ்வளோதான், அந்த கல்வெட்டில் அதுதான் இருக்கு. நூற்றாண்டுகள் வந்து தொல்பறை ஆராய்ச்சிகளை நிறுவனம் பண்ணவே முடியல. பல்லாயிரம் நூற்றாண்டுகள் அவங்க ஏன்னா அவங்களால ஏறத்தாழ நூற்றாண்டுகள் சொல்ல முடியல. பல்லாயிரம் நூற்றாண்டுகள் மட்டும் சொன்னாங்க. மேலே காலபைரவர் இருக்காரு, சைடில் ஆஞ்சநேயர் இருக்காங்க, மலை உச்சியில புஷ்பலி தாயா இருக்காங்க. கோவிலில் எந்தெந்த அரசர்கள் எல்லாம் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டாங்க சார்? அந்த கல்வெட்டில் விஜய பேரரசு தான் இருக்காங்க. மேல் கோவில் இருக்கு, கல்வெட்டு இருக்கு. விஜய காலத்துல தான் சேர சோழ பாண்டியன் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. உங்களோட பேர் ஊர் சொல்லுங்க. பெருமாள் பேர் பீமனூர். பீமனூர். எவ்வளோ காலமாக இந்த கோயில் வந்து வேலை செய்யுங்க? இன்னைக்கு 15 வருஷமா இருக்குங்க. 15 வருஷமா. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க இந்த கோயிலில்? இந்த சாமி மெரவண்டு கட்டுறது, சாமி கூட போகிறது எல்லாமே நமக்கு. நீங்கள் இப்போ ஒரு வாத்தியம் வந்து இசைக்கிறீங்க, அதுக்கு என்ன பேர்? பூரிகி. அதுக்கு பேர் பூரிகி. பூரி. சேமக்கோளம். சேமக்கோளம் கரடகம்மன். சரிங்க. அது ஒரு முறை எங்களுக்கு இசை காட்டுறீங்களா? சரி. தகவல் மேடை நண்பர்களுக்கு வணக்கம்.
இந்த வீடியோ ரொம்ப நீளமாக போகுது. காரணம் என்னென்னா, ஒரு கோவிலை பற்றி ஒரு செய்தி கொடுக்கணும்னு விருப்பப்படும் போது எந்த காரணத்தை கொண்டும் அந்த தகவல்களை சுருக்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, முழுமையான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கின்றதுனால இந்த கோவிலோட தேவர்முக்குளம் ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயிலின் வரலாறு முழுமையாக தரணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ மேலும் 2ஆம் பாகமாக தயாராகிறது. அதனால் அடுத்து வரக்கூடிய 2வது பாகத்தை பாருங்கள். இந்த முதல் பாகத்தில் மலையோட அடிவாரத்தில் இருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவிலும் அதோட வரலாறுகளையும் நம்ம பார்த்தோம். மேலே மலை உச்சியில் இருக்கக்கூடிய காலபைரவர், ஆஞ்சநேயர், துளசியம்மன் கோவில், வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலை பற்றியும் அதோட சிறப்புகள் பற்றியும் அங்கே இருக்கின்ற கல்வெட்டுகள், சிற்பங்களை பற்றியும், தேவர்களே வந்து முங்கி எழுந்த 3 திருக்குளங்கள், அது தவிர மேலும் 2 திருக்குளங்கள் எங்கு உள்ளது, அது எவ்வாறு உள்ளது என்பது பற்றிய முழுமையான விவரங்களை அடுத்து வரக்கூடிய 2ஆம் பாகமான மலைக்கோவில் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நாம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவில் தேவர்முக்குளம் மலைக்கோவிலை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.